வணக்கம் மக்களே. சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த உடனே திமுகவுடன் கூட்டணி இணைஞ்சிருக்காருங்க டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம். அது மட்டும் இல்லாமல் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் போய் சந்தித்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. இந்த சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையிடம் கேட்டிருக்கதா தகவல்கள் வந்திருக்குங்க. யார் யாரெல்லாம் இப்போ பாஜக விட்டு திமுகவுடன் கூட்டணி இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, சமீப காலங்களை பார்த்துருப்பீங்க. ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார். இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனும் நான் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. காரணம் கேட்டால் மதம் நல்லிணக்க கட்சி, எனக்கு அந்த கட்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு கூட்டணியை விட்டு வந்திருக்காருங்க. அது வந்தது இல்லாமல் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் போய் சந்தித்து கட்சியில் இணைஞ்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்டு எனக்கு கொடுங்க, எம்எல்ஏ சீட்டு என் கட்சிக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோட அமமுக கட்சிக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோட கேட்டிருக்கதாகவும் தகவல் வந்திருக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா அதிமுகவில் அமைச்சராக இருந்தவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் போனால் அப்போ அதிமுக நிலைமை என்ன? ஏன்னா பாஜக கூட்டணி வந்தோடனே நீங்கள் மீண்டும் அதிமுகவுக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். மீண்டும் திமுக இணைஞ்சிருக்காருங்க. ஏன்னா நிறைய பேர் செந்தில் பாலாஜி, சேகர் பாபுலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதிமுகவில் ஒரு அமைச்சராக இருந்தவங்க தான் இப்போது திமுகவில் இருக்காங்க. அதே போல் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா இப்போது திமுகவில் இணைஞ்சிருக்காருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயங்க அது கேட்கும்போது. ஏன்னா 2026 தேர்தல் இந்தமாரி வரும்போது இந்தமாரி கூட்டணி விட்டு கூட்டணி மாறுறேன், அது வந்து இயல்பு தான். இருந்தாலும் எதிர்பார்க்காத டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம்லாம் இப்போது திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. இது பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அது குறித்த பத்திரிகைகளை சந்திப்பில் டிடிவி தினகரன் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நான் பாஜகவுடன் கூட்டணி இருந்தேன், நான் இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு கட்சி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மதத்துக்கு ரொம்ப இதுவாக இருக்காங்க. அதனால் அதிமுக கூட்டணி இருந்திருக்கு, எனக்கு அந்த கூட்டணி பிடிக்கல, அதனால தான் நான் வெளியே வந்திருக்கேன். கண்டிப்பாக 2026 தேர்தலில் அதிமுக திமுக தேர்தல் வெற்றி பெறும், அதிமுக டெபாசிட் கூட இழந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. எப்படிங்க உங்கள் கட்சியில் இருந்தவங்க நீங்களே எப்படி பேசுறீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இதையே ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இவர் சொல்லியிருக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு நடக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களாம் மீண்டும் ஒன்று இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இவங்க ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் மட்டும்தான் இப்போது அதிமுக எந்த பக்கம் போவோன்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தல் வெற்றி யாருக்கு? உங்களோட கருத்துக்கள், உங்கள் ஓட்டு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.